ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெக் கார் கிளப். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்கப் கோபைலட் சார்ட் அந்த டூல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன். கப் கோபைலட்னா என்ன? இது ஒரு ஏஐ பவர்டு டூல் அசிஸ்டண்ட்டுங்க. நம்ம இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் போயிட்டு நம்ம ஏதாவது கோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோட் வந்துட்டு நம்ம ஓப்பன் ஏஐ வழியாக நம்ம வந்துட்டு எப்படி நம்ம கோட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது கிட்கப் கோபைலட் அப்படின்ற ஒரு ஓப்பன் ஏஐ இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில். நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நமக்கு பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற கோடு கிட்கப்பில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஓப்பன் சோர்ஸ் கோட் இருக்குல்ல, அந்த கோடு எல்லாத்தையும் அவங்க ஆல்ரெடி டீப் லேர்னிங் மெஷின் லேர்னிங் வழியாக ட்ரெயின் பண்ணி ஒரு மாடலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாடல் நம்ம விஷுவல் கோட் எடிட்டரில் இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோட் எடிட்டர் வழியாக நம்ம இந்த ஓப்பன் ஏஐயில் நம்ம சார்ட் பண்ணுற மாதிரி அந்த சார்ட்டில் நம்ம கோடை நம்ம ரைட் பண்ண சொன்னோம்னா அது நமக்கு ரைட் பண்ணி அந்த கோடை நமக்கு எக்ஸிஸ்டிங் கோடை கூட இன்டெகிரேட் பண்ணியும் கொடுக்கும். ஸோ ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோடைய கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது கோட் டைப் பண்ணுறோம், அதோடைய சின்டாக்ஸ் ஆட்டோ பாப்புலேட் ஆகும் என்ன லாங்குவேஜாக இருந்தாலும். அப்புறம் இது மல்டிபிள் லாங்குவேஜுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஜாவா, சி ஷார்ப், நிறைய லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் நீங்கள் இப்போ ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு கோடு வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த கோடோடைய கான்டெக்ஸ்ட் அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்எல்எம் வழியாக அந்த கோடை அது ரீட் பண்ணி அதை நேச்சுரல் லாங்குவேஜுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான சஜஷனாக நமக்கு கொடுக்கும். இந்த கோடை நீங்கள் இந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மெனுவை நீங்கள் இப்படி இந்த பார்ட் ஆஃப் த கோடை நீங்கள் இப்படி மாற்றலாம் அப்படின்ற சஜஷனையும் அது கொடுக்கும். அந்த கோடை ரீட் பண்ணி அந்த கோடில் இருக்க கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு சஜஷனும் கொடுக்கும். அது அப்புறம் இது லேர்னிங் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கோடை பற்றி ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இது வெரி யூஸ்ஃபுல்லாக. அப்போ இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்மளுடைய டெவலப்பருடைய ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கான கோடு நம்ம தான் பில்ட் பண்ணுவோம். இப்போ ஏதாவது ஒரு லாஜிக், ஒரு லூப்போ ஒரு அல்காரிதமோ ரைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான கோடை கூகுள்லேயோ அல்லது கிட்ஹப்லேயோ போய் இருக்கிற சாம்பிள் கோடை எடுத்து நம்ம படிச்சுட்டு அதை நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக அந்த ஒர்க்கு இந்த கோபைலட் சார்ட் அதுவே பண்ணிடும் நமக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது நீங்கள் நேச்சுரல் லாங்குவேஜில் நம்மளுடைய ஓன் லாங்குவேஜில் ரைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோடை அதுவே நமக்கு காட்டும். பீஸ் ஆஃப் கோடை நீங்கள் அந்த கோடை படிச்சுட்டு ஓகே எனக்கு இந்த கோடு ஓகே அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கோடை எடுத்துகிட்டு போய் நம்ம கோடோட இன்டெகிரேட்டும் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுதான் இதோட பியூட்டி. அப்புறம் இது கோடோட குவாலிட்டியை நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் வேரியபிள் இந்த ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணணும் என்டையர் ப்ரோக்ராம் அப்படின்னா அது இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் எதுவுமே பண்ணணும், ஜஸ்ட் போய்ட்டு இந்த ஓப்பன் சாட் ஜிபியில் கோடுடைய குவாலிட்டியை ஜஸ்ட் இம்ப்ரூவ் த கோட் குவாலிட்டி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிவ் சஜஷன். அந்த சஜஷன் நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேன்னு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் கோடில் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் யாராவது புதுசாக ஒரு ப்ரோக்ராம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சின்டாக்ஸ் தெரியல அப்படின்னா, எந்த இடத்துல சின்டாக்ஸ் தெரியலனாலும் அவங்களுடைய ஓன் லாங்குவேஜ் நேச்சுரல் நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜில் நம்ம கேட்டோம்னா அது புரிஞ்சுட்டு அந்த கோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் நமக்கு அங்கே கொடுக்கும். ஸோ அதுதான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் பிகினர் இருக்கும். அப்புறம் நம்ம ஈஸியாக கொலாபரேட் பண்ணிக்கலாம். அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது கோட் நமக்கு எக்ஸிஸ்டிங்காக ஓப்பன் சோர்ஸ் அவைலபிள் இருக்குன்னா அந்த கோடை ஈஸியாக நம்மளோட கோடோட இன்டெகிரேட் பண்ணிக்கிறது, கொலாபரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ரியல் டெமோ பார்க்க போகிறோம். என்னென்னா, நான் ஆல்ரெடி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணியிருக்கிறேன் கேக் ஷாப்புக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டரில் நான் ஜஸ்ட்டு அந்த வெப்சைட்டோட அந்த ஷாப்போட நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், மெனு எதுவும் பில்ட் பண்ணல. ஸோ நம்ம இந்த கோபைலட் சார்ட்டை வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு மெனு நம்ம எந்த கோடுமே எழுதாமல் ஆட்டோமேட்டிக்காக எப்படி அது நம்ம பில்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரெண்டாவது இதில் முதல்ல நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூலை யூஸ் பண்ணோன்னா நமக்கு கோபைலட்டோட அக்சஸ் வேணும். அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நம்ம எக்ஸ்டென்ஷன் கோபைலட் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதுதான் என்னோடய வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எந்த ஒரு மெனுவுமே இல்லை.
நான் வந்துட்டு ஒரு மெனு பில்ட் பண்ணணும், அந்த மெனு வந்துட்டு ரெஸ்பான்சிவாகவும் இருக்கணும் அப்படின்றத நான் கோபைல்கிட்ட சொல்ல போகிறேன். அது எப்படி ரைட் பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. இதுதான் என்னுடைய கோடு, விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரு. இது என்னுடைய அந்த வெப்சைட்டோடைய HTML கோடு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ மெனுவே இல்லை. ஃபஸ்ட்டு இதை நான் கூட ரன் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கோடில் பார்த்தீங்க அப்படின்னா மெனு இல்லை, இட்ஸ் சிம்பிள் கோட். இங்கே ரைட் சைடில் எதுவும் மெனு இல்லை. இப்போ நான் அந்த மெனு வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம் கோபைல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்டூடியோ எடிட்டரில் நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐக்கான் இருக்குது, ஓப்பன் சார்ட்னு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் வந்து யூஸ் கோபைலட் ஃபார் ஃப்ரீ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னா இந்த கிட்கப் கோபைலட் சார்ட்ன்ற இது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணோன்னே இந்த ஆக்ஷனில் இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோபைலட் சார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் ஃபைலை யூஸ் பண்ணி தான் இந்த கான்டாக்ட்ஸில் இந்த கோட் ரைட் பண்ண போகுது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கேன் யூ ரைட் எ மெனு ரைட் சைட், கேன் யூ ரைட் எ ரெஸ்பான்சிவ் menu right side and logo in left side. அவ்வளோதான், இதை கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான கோடை வந்துட்டு இந்த ஃபைலை ரீட் பண்ணி அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இப்போ வந்து சஜஷன் கொடுக்குது. ஓகே, இப்போ நான் வந்துட்டு வந்துட்டு இது மெனு வந்து பில்ட் பண்ணிருச்சு. ஆனால் வந்து நமக்கு வந்து இங்கேருந்து ரெஸ்பான்சிவாக கொடுக்கல, ஏன்னா நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வேணும். ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த கான்டெக்ட்டை வந்து நான் ரிஃபைன் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா, கேன் யூ ரைட் அ ரெஸ்பான்சிவ் மெனு, கேன் யூ ரைட் அ ரெஸ்பான்சிவ் மெனு சப்போர்ட் ஃபார் மொபைல் இன் த ஹெடர் செக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இதை வந்து அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பார்ட்டும் நமக்கு வந்துட்டு க்ரீனில் இருக்கிறதுல நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கு, ரெட்டில் இருக்க போட்டு வந்து டெலீட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ஒரு டைம் ரிவ்யூ பண்ணிவிட்டு அக்செப்டாக டிஸ்கார்டுன்னு கொடுக்கணும். நான் அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கோடு வந்துட்டு நமக்கு வந்து இன்டிகிரேட் பண்ணிடுச்சு. நான் ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு என்னோடய வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மெனு பில்ட் பண்ணிடுச்சு. பெனிஃபிட் கிளிக் பண்ணால் பெனிஃபிட் போகுது, ஹோம்னா ஹோமுக்கு வந்துடுது, காண்டாக்ட்னா காண்டாக்ட் பேஜுக்கு போயிடுது. அண்டு நம்ம கேட்ட மாதிரி இந்த மெனு வந்துட்டு ரெஸ்பான்சிவாகவும் நமக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து மொபைல் வியூவில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் மோடில் வந்துச்சு பாருங்கள். இதுதான் அது எழுதியிருக்க கோடு, ப்ளஸ் கோடை வந்து நமக்கு இன்டெகிரேட்டும் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கே போனீங்கன்னா அந்த கிளிக் பண்ணோடனே மெனு ஓப்பன் ஆகிறது அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்துட்டு அந்த கோடு நமக்கு வந்து இங்கே எழுதிருச்சு அது வந்துட்டு. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான டூலு. நம்ம ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு கோடு நமக்கு தெரியலன்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து டெவலப் பண்ணிடலாம் யூஸிங் நேச்சுரல் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு கொஷின் கேட்குறேன், எனக்கு வந்துட்டு இந்த கிளாஸ் என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறேன். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் அப்படின்னு கேட்குறேன் நான்.
பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம தெளிவாக சொல்லுது. இது டெயில் பின் சிஎஸோட இது யூஸ் டு சென்டர் அலைன்மெண்ட் ஹரிசென்டலி வித் இட் இஸ் கண்டெய்னர். இட்ஸ் செட் லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின் டு ஆட்டோ அப்படின்ற தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது. நமக்கு ரொம்ப கிளாரிட்டியாகவும் இருக்குது. இப்போ யாராவது ஒரு புது யூஸர் வராங்க அப்படின்னா இந்த கோடை பற்றி படிக்கணும் அப்படின்னா ஏதாவது தெரியல அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டியாக இந்த ஃபைலை படித்து அதை கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியாக கொடுக்குது இந்த கோபைலட். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இது இப்போ பார்த்திங்கன்னா டெவலப்பர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கோடுனாலும் ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் டூல். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டூலில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை ஆக்சஸ் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு சால்வ் தட். தேங்க்யூ.